ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம எல்லா விதமாகவும் அட்வைஸ் சொல்கிற மாதிரியோ இல்லை ஆன்மீகமாகவோ இல்லை அறிவியல் சம்மந்தமாகவோ பல விதமாக பல கதைகளை பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்தில் வெல் டெவலப்டு டெக்னாலஜி அப்படி உருவானா எப்படி இருக்கும் அப்படின்றத மையமாக வச்சு ஒரு சின்ன குட்டி கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ஊர் பேர் தெரியாத ஒரு சின்னமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர், சரிங்களா? அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவன் ஒரு எல்லாத்துலேயுமே அதாவது இப்போ இருக்கிற அறிவியல் நுட்பங்களை நல்லாவே தெரிஞ்ச ஒரு இளைஞன். அவன் அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்கு கூட ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வெல் டெவலப்டு டெக்னாலஜியை தெரிஞ்ச ஒரு இளைஞன். அவன் ஒரு அழகான வெள்ளை ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பிட்காயின் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறான். அந்த பிட்காயினுக்கு என்ன பண்ணுறான், ஒரு அழகான அவனே தன் கையால் செஞ்ச ஒரு சங்கிலியை, சென்சார் சங்கிலியை அவங்க அந்த ஆட்டுக்குட்டி கழுத்தில் மாட்டி விடுறான், சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா. அந்த திருவிழாவில் எல்லாரும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த ஆட்டுக்குட்டியை காணோம். ஊரில் இருந்த எல்லாருமே ஐயோ ஆட்டுக்குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிருக்காங்க. ஆனால் அந்த இளைஞன், நம்ம பேர் வச்சுக்கலாமா, மாரி. அந்த மாரி கொஞ்சம் கூட பதட்டப்படலை. ஏன்னா அவங்கிட்ட தான் டெவலப்டு டெக்னாலஜி இருக்குது இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டியோட கழுத்தில் சென்சார் இருக்குது. நான் அந்த லொக்கேஷனை தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்க, இந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்த மக்கள் எல்லாருமே என்னடா இவன் சொல்கிறானே ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேந்த முழிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆட்டுக்குட்டியோட லொக்கேஷன் சரியாக கிடைக்கவே இல்லை. அப்போ சொல்கிறான், இந்த ஆட்டுக்குட்டியை லொக்கேஷன் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. மேபி இதில் ஏதாவது சென்சார் ஜாமர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஏதோ பாதாளத்துக்குள்ளே இருக்குது, வாங்க எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோனை வச்சு பறக்க விடுறான். பறக்க விடும்போது அது எங்கே போகுதுன்னா, அந்த சென்சாரை சர்ச் பண்ணிக்கிட்டே போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு ரைஸ் மில்லை காட்டுது. போய் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுது அந்த ட்ரோன் கேமரா. என்னடா இது, சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஊருக்கு யார் இந்த வெள்ளைக்காரரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்த உடனே அங்கே போகிறாங்க. என்னவா இருக்குன்னு போய் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ இந்த கேமரா அது இதெல்லாம் நம்பி பண்ணாத, ஏன்னா உன் ஆட்டுக்குட்டியை திருடினது ஆறுமுகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவன் தான் உங்ககிட்ட போன வாரம் சண்டை போட்டான் இல்லையா, கண்டிப்பாக அந்த ஆட்டுக்குட்டியை அவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை, அந்த அண்ணா அந்த ஆட்டுக்குட்டி காணாமல் போன நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தார். இந்த டைமிங்கில் அவர் எனக்கு நெட் கனெக்டில் ஆன்லைனில் தான் இருந்தார், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னடா உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு அந்த ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட ஆறுமுகம், அதாவது ஆறுமுகம் அப்படின்றது அந்த ஊரோட பிரசிடெண்ட்டோட பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த வெள்ளைக்காரங்கிட்ட நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்கான். போய் பேசலாம் அப்படின்னு பேசும்போது, ஏப்பா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இல்லையா, இந்த இத்திலூன்னு ஆட்டுக்குட்டியை திருடி தான் நான் எதாவது பண்ண போகிறேன்னா, போய் வேலை ஏதாவது இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணுமே, நம்ம ஆட்டுக்குட்டி இங்கே தான் இருக்குது அப்படின்றத அவன் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த கழுத்தில் ஒரு சென்சார் போட்டான் பார்த்தியா, அந்த சென்சார் சங்கிலி ஒரு சவுண்ட் எஃபெக்டர் சென்சார் சங்கிலி. அது என்ன பண்ணுது, ஒரு சவுண்டை எழுப்பின உடனே அந்த சங்கிலி இன்னும் வேகமாக சவுண்டை எழுப்ப ஆரம்பிக்குது. உடனே என்ன ஆகுது, அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருது. ஆறுமுகம் கையும் காலமாக மாட்டிக்கிறான். எல்லாரும் ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஏப்பா இந்த ஆட்டுக்குட்டியை திருடி போய் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், இது சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது, இந்த ஆட்டுக்குட்டியோட தோலில் தயாரிக்கிற கம்பளி ரொம்ப உயர்தரமான கம்பளி. இதுக்காக நான் ரொம்ப புரோட்டீன் விட்டமினும் தனியாக
இயற்கை மூலமாக கொடுத்து அதை வந்து பலமாக வளர்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை இவன் திருடிட்டு போய் ஏற்றுமதி செஞ்சு பல விதங்களில் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஆடுகளை இவன் தான் திருடிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே ஆறுமுகத்தை ஊரை விட்டு துரத்திடுறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்த மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, இதுதான் என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நம்ம இளைஞர்கள் எல்லாருமே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவங்களே சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி புது விதமாக நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஆடுகளுக்கு எல்லாமே இயற்கை முறையிலையும் புரோட்டீனு விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதோட தோல் ரொம்ப உயர்தரமாக இருக்கும். அதை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம்னா எங்களோட தொழிலும் நாங்கள் வேறு யார்கிட்டயாவது போய் வேலை செய்கிறத விட எங்களுக்குன்னு சொந்தமான தொழில், ஒரு சொந்தமான வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியே ரொம்ப கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இதுக்கப்புறம் அவரை போட்டுட்டு இருந்த அந்த சென்சார், அதாவது சவுண்டு சென்சார் சங்கிலி, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் ஆடு மாட்டினாலும் நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த சென்சார் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறான். அது எல்லாரும் கேட்டு அவமதிச்சு அங்கேருந்து இளைஞர்கள் எல்லாம் தனக்குன்னு சொந்தமான ஒரு தொழிலில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எதுவுமே தெரியாத, ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி வெல் டெவலப்டு ஒரு டெக்னாலஜி இருந்தால் எந்த அளவுக்கு ஊர் முன்னேறும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.